ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ ராவாக ஒரு கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணல இன்னும். பட் பண்ணணும்னு உள்ளுக்குள்ளே ஆசையாக இருந்தது. இனிமேல் மேக்கப்லாம் போடாமல் ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி அக்ரெசிவாக பொருள் எடுத்து போடுறது அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா நம்ம இதுவாகவும் இருந்திருக்கோம். பட் இன்னொரு சைடு கூட இருக்கே நமக்குள்ள ஒரு சாக்லேட் பாய் இருக்கானே அவனை எப்படி வெளிப்படுத்துறது யார்கிட்ட சொல்றதுலாம் அப்படி யோசிக்கும் போது கிக்னு ஒரு படம் it showed me as a cop got me a good praise in Telugu cinema. Today Tamil industry has no choice for the kind of flops we are delivering. நீ வந்து இனிமே மல்டி ஸ்டாரர் பண்ணி வேற மாதிரி கதையை அமைச்சானா உனக்கு படமே அமையும். 12B I'm sure 12B even today இப்போ போகிற காலேஜ் கோர்ஸ் கூட அது படம் என்டர்டெய்னிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது எனக்கு பயங்கரமாக நம்பிக்கை இருக்குது. Hi, welcome to Cinema Express. நான் Jai Bhuvaneshwari and today we have with us Shyam. So happy to have you, sir. கோலி சோடா ரைசிங் பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் உங்களை பற்றியும் நிறையா பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு 10 years ஆகுது. அப்போ வந்தப்போ did you watch the film? Yeah. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன். செகண்ட் பார்ட் ஆனஸ்டாக பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஐ saw and I was very much ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னப்பா இவர் கோயம்பேடில் இப்படி போய் எடுத்திருக்காரு. அப்புறம் தான் விசாரிக்கும் போது கொரில்லா ஷூட்டிங் யாருக்கும் தெரியாது, கேண்டிட் ஷாட்ஸ் எடுத்தோம். பட் ஆல் நியூ பாய்ஸுங்கிறதுனால பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டாரு. அண்ட் அகெயின் இந்த வாட்டி எனக்கு கால் வரும்போது இன்ஃபேக்ட் திஸ் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 2 months of வாரஸ் ரிலீஸ். ஃபஸ்ட்டு வாரஸ் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கூப்பிட்டது வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ்க்கு பேசணும் வரீங்களா அப்படின்னு. தென் he said it's கோலி சோடா த ரைசிங். கோலி சோடானா பசங்க பேஸ்டு தானே, நம்ம என்ன இல்லை ஒரு சீரீஸ் பண்ணுறோம். we are creating another world altogether. இந்த காசிமேடு ராயபுரம் ஹார்பர் பேஸ்ட், அதில் நீங்கள் ஹவு யூ ஸ்ட்ரைவ் கஷ்டப்பட்டு வந்து ஹவு யூ பிகம் த பர்சன், அந்த ஹார்பரே உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துடுவீங்க கடைசியாக, பட் இன் அ ராங் வே. அந்த மாதிரி சொல்லும் போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்டு கோயம்பேடோட கோலி சோடா பாய்ஸும் இப்போ இந்த ஹார்பர் பேஸ்டு டீமும் மர்ஜ் ஆகிறது தான் இந்த சீரீஸோட கதை. ஓகே. அண்ட் கம்மிங் டு மை கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ ராவாக ஒரு கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணல இன்னும். பட் பண்ணணும்னு உள்ளுக்குள்ளே ஆசையாக இருந்தது. எங்கேயுமே மேக்கப்லாம் போடாமல் ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி அக்ரெசிவாக பொருள் எடுத்து போடுறது அந்த மாதிரி. அதில் ஒரு சின்ன லைட்டர் வேன் வச்சிருக்காரு. நான் என் ஒய்ஃபோட ரம்யா பிளேஸ் மை ஒய்ஃப் இந்த ஃபிலிம். அவங்க கூட ரொம்ப கொஞ்சிக்கிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். கம் டு த அவுட்டர் வேர்ல்டு ஐ நிறையா பேச மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் அப் மை ஜாப் அண்ட் ஐ லீவ். அந்த வகையில் ஐ வாஸ் என்ஜாயிங் த கேரக்டரைசேஷன். அண்ட் அஃப்கோர்ஸ் இல்லை நம்ம சேரன் சார் நடிச்சிருக்காரு, புகழ் பண்ணியிருக்காப்புல. அண்ட் பாய்ஸ் வந்து we come only in the pre-climax. சொன்னாங்க they don't have many combination shots with you. வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. நீங்க சொன்னீங்க கோயம்பேடு காசிமேடு யூ சர்ப்ரைஸ் பேக் தென். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யோர் ஷாட்ஸ் இப்போ வந்து காசிமேட்ல தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு. இந்த சி அந்த ஒரு ஏரியா ஹவ் வாஸ் இட் ஈஸி டு ஷூட்? ஏன்னா கோயம்பேடுல சொன்னாங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது, வந்து ஜெனரல் பப்ளிக் வந்து கேட்பாங்க இப்போ எஸ்பெஷலி. இல்லை அங்கே இருக்க பப்ளிக்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, வெரி கோஆப்ரேட்டிவ். விட நம்ம ஏரியாவில் வந்து ஷூட் பண்ணுறாங்க, அவங்க நல்லபடியாக பிளான் பண்ணலாம், ஷூட் பண்ண ரெஸ்பெக்டிவ் மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது சும்மா அவங்கள்ட்ட போய் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா பேசினாலே தே டேக் யூ லைக் அ ஃபேமிலி. அந்த வகையில் வந்து ஐ ரிமெம்பர் காசிமேடில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. நான் போனேன்னா அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது சமைச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஷாம்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கனால மீன் இந்த அவங்க சாப்பிட்றது சீ ஃபுட் தானே. அந்த வகையில் தேர் வாஸ் நாட் மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். என்ன ஒரு 6 o'clock அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னா, ஏன்னா இந்த காஸ்டியூமில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது தே அண்டர்ஸ்டாண்ட். தோஸ் பீப்புள் ஆர் வெரி கைண்ட். ஓகே. அண்ட் யூ நீங்க மதுரையில பிறந்து கொஞ்சம் பெங்களூர்ல வளர்ந்து அப்படி இருக்கிறதுனால சென்னை நார்மலா சென்னை நீங்க இங்க கரியர் வந்ததுல இருந்தே யூ நோ. பட் கோயம்பேடு காசிமேட்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸ் வேர் த கல்ச்சர். இப்போ ஐ எம் ஆல்சோ சென்னை பர்சன், பட் எனக்கு கோயம்பேடு கல்ச்சர் எக்ஸாக்டா தெரியாது. ஸோ டிட் யூ நோ இங்க எப்படி இருக்கும் அந்த உலகம்?
காசிமேட்ல கூட சில ஷூட்டிங்ஸ்லாம் போயிருக்கேன், பண்ணியிருக்கேன். பட் கோயம்பேடுல இந்த டைம் தான் நம்ம இறங்கி உள்ள போய் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அப்பதான் எனக்கு தெரிய வருது, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஏஷியாலே கோயம்பேடுங்கிற மார்க்கெட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரினவுண்ட் பிக் மார்க்கெட்ஸ் ஆஃப் ஏஷியா. ஏன்னா அங்க ஃப்ளவர் மார்க்கெட், பூ மார்க்கெட் இருக்கு, மீட் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு. அந்த ஏரியா வாஸ்டா இருக்கு உள்ள. நம்மலாம் மேலோட்டமா பார்த்துட்டே கோயம்பேடு மார்க்கெட் மச்சான். அது மெட்ரோல போறப்ப தான் பார்க்கறோம் நம்ம. பட் உள்ள போனா அந்த மணி இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆக்சுவலா. ஐ வாஸ் வெரி ஷாக்ட். என்னன்னா நாங்க வந்து நைட் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 2:30 மணிக்கெல்லாம் வந்து சரக்கு இறக்கிடுவாங்க. லாரி வந்துரும், லாரிஸ் வரும். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து டிஸ்பிளேக்காக வைப்பாங்க எல்லா மார்க்கெட்லயும். இந்த நைட்டா நைட்ல 2:30க்கு வந்து இறக்குனா 8 o'clock முடிஞ்சிடும் வியாபாரம். ஓ yeah, okay, people are shopping that early in the morning. No, they come early. 5:30 ஸ்டார்ட் ஆகும் business. 8 o'clock wrap ஆயிடும். Interesting, very interesting. அதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க போய் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஈவினிங் இன்னொரு செட் ஆஃப் கன்சைன்மெண்ட்டை திருப்பி நைட் இறக்குவாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரெண்டாவது, there are so many people who are working so hard in that market. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே வந்து சர்வைவே பண்ண முடியும். பிகாஸ் சுற்றி உங்கள் காம்படிட்டர்ஸ், ஆப்பிள் இவன் விற்கிறானா 100 பேரும் ஆப்பிள் விற்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ பட் எல்லாருமே என்னன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் எல்லாருக்குமே ஒரு வருமானம், எல்லாருக்கும் ஒரு பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. வெரி சிம்பிள் பீப்புள் பட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ரைட் ரைட். ஆல்ரெடி இனிஷியல் அந்த படத்துலேயே வந்து ஒரு 2 வில்லன்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஈவன் தோ தி பிலாங் டு தி சேம் ஃபேமிலி. மதுசூதன் ராவோட கேரக்டர் அவரோட அந்த பிரதர் இன் லா மாதிரி. இப்போ இதுல வந்து ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. ஈவன் தோ மதுசூதன் ராவ் கேரக்டர் வந்து நல்லவரா மாறிட்டாலும் அந்த மயில்ன்ற கேரக்டர் இன்னும் வில்லன் தான் நான் நினைக்கிறேன் இதுல சீரீஸ்ல. தென் தேர்ஸ் யோர் கேரக்டர், சேரன் சார்ஸ் கேரக்டர், புகழோட கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல இருக்கு. ஐ டோன்ட் நோ, நம்ம ஸ்டோரி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ உங்களோட கேரக்டர் வந்து நான் ஆஸ் அ வில்லன் ஆர் ஆஸ் அன் ஆன்டகனிஸ்ட் ஆர் எப்படி ஹவவர் யூ வாண்ட் டு புட் இட், நான் கொஞ்சம் தனிச்சு தெரியணும், என்னோட கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டா தெரியணுன்றதுக்கு did you have to take some efforts or was the writing enough? இல்ல, of course performances was given and told and corrected by Vijay Milton sir, but I felt there was one big challenge in this film is that Vijay Milton sir வந்து யாருக்கும் டைலாக்ஸ் கொடுக்கல. டைலாக் இல்லாமல் நீங்களே ஃப்ரேம் பண்ணி ஃப்ரீயாக நடிச்சுங்க, அந்த மாதிரி கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சில வார்த்தைகள் சில லைன்ஸ் மட்டும் மஸ்ட்டு, இதை நீங்களே ஃப்ரேம் பண்ணிட்டு நடிங்க ஷாம் சார், கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது ஃபஸ்ட்டு 1 or 2 days ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா we are used to reading dialogues. இந்த டைலாகை வந்து ஒரு டைலாகை படிச்சிட்டோம்னா we understand how to express. இங்க நம்மளே பண்ணணுங்கும் போது இடிக்குது பயங்கரமா. சில டைம் வந்து ஃப்ளோல வருது, சில டைம் மறந்துடுறோம், சில டைம் என்ன ஆகுதுன்னா வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறோம். நம்ம என்ன இம்ப்ரோவைஸ் பண்ணோம், நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரி we felt problems, we had faced problems. பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 days ஃப்ளோல செட் ஆகி சேரன் சாரோட நடிக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிட்டேன். புகழ் தம்பியோட நடிக்கும் போது இன்னும் ஜெல் நல்லா இருந்தது. பிகாஸ் சேரனோட கொஞ்சம் சீரியஸா இருக்கும் போர்ஷன்ஸ்லாம், புகழோட கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஓகே. சோ நான் அப்படியே பேசிட்டேன், தம்பி நான் அப்படி பண்றேன், நீ இப்படி பண்ணிக்கோ, இந்த இடத்துல எடுத்துக்கோ அப்படினா ஒரு கோஆர்டினேஷன் இருந்ததுனால எடுத்துட்டு போய்ட்டோம். ரைட். அண்ட் லைக் இது எழுத்துலயே when சார் விஜய் சார் எழுதும் போதேவே வந்து உங்களுடைய ஒரு கேரக்டருமே டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஈவன் தோ நெகட்டிவ் ஷேட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி டிஸ்டிங்க் பர்சனாலிட்டி இருந்துச்சு. ஸோ அண்டர்லைங் உங்களது சேரன் சாரோடது, புகழோடது நான் கேட்குறேன். Yeah, he had, but I don't think இவர் தான் ஹீரோ, இவர் தான் வில்லன், ஆன்டகனிஸ்ட் அப்படிலாம் பிளான் பண்ணல. லைக் யூனோ நான் வந்து ரம்யா நம்பீசனோட ஹாப்பியாக ஒரு வீட்டில் இருப்பேன். ஐ ஹவ் டன் மை பேசிக்ஸ். பட் என்ன அப்படின்னா ஐ ஹவ் சோசன் த ராங் பாத், அவ்வளோதான். அதுவும் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு சூழ்நிலை தான் தள்ளும் ஒரு ராங் விஷயத்த பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். தவிர பை பர்த் நான் வந்து கேங்ஸ்டரு, நான் தப்பான ஆள்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் சூழ்நிலை இருக்காங்க, அதை பண்ணுவேன். அண்ட் ஆஸ் யூ சே when a person takes the wrong path, முடிவும் தப்பாக தான் இருக்குங்கிறது தான்.
நான் ட்ரெய்லர் பாக்குறப்போ எனக்கு ஒண்ணு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஷாம் சார் கம்ஃபர்டபுளா இருக்காரு. ஏன்னா அந்த காஸ்டியூம், அந்த பேண்ட் எஸ்பெஷலி லைக் திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம் ஃபார் அ கேங்ஸ்டர். நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய இன்டர்வியூல வந்து கேங்ஸ்டர்னா எப்போ பார்த்தாலும் வேஷ்டியை மடிச்சு கட்ட ஒரு அருவால புடிச்சுக்கிட்டா அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். பட் டிட் யூ கிவ் அ ரீசன் இந்த பர்టిక్యులர்? இல்ல நான் கேட்டேன். நான் கூட கேங்ஸ்டர்னு நினைச்சிட்டேன். மேபி அதே வேஷ்டியை தூக்கி கட்டுறது, கத்திய அப்படின்னா இருந்துச்சு, அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். இல்லைன்னா கூட ஒரு டிஷர்ட் ஒரு ஷர்ட் அழுக்கா அப்படி இருக்கும். பட் ஹி வாஸ் வெரி கிளியர் அண்ட் கீன். இல்ல ஷாம் சார், நான் உங்களை பை பர்த்லாம் அப்படி காட்டல. நீங்க வந்ததே ஒர்க் பண்றதுக்கு தான். பட் அங்க வந்து மதிக்கப்படல. ஒரு கோவத்துல நீங்க வந்து ரைஸ் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு நானும் கேட்டேன். சார் பயங்கர ஸ்டைலிஷா இருக்குது. நான் எப்படி இல்லை நீங்க போடுங்க போடுங்க பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. So you have not worn this before இந்த படத்தை, I mean இந்த சீரிஸை தாண்டி நீங்க ஜெனரலா இது? இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டோ செஷன்லயும் சரி, டே 1லயும் நான் என்னோட ஸ்டாஃப்ட்ட நான் என்னடா டே கரெக்ட்டா இருக்கா, காமெடியா இருக்கா அப்படி. Yeah, because எனக்கு like this is not something people generally ரெகுலரா நம்ம போட்றோம்னா ஓகே. Exactly. பட் ஒரு டஃப் கேரக்டர் பண்றோம், ஒரு ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம காமெடியா வந்து இப்படிலாம் இருக்கும்போது we should be comfortable with the costume. Then when we saw the frame, it was nice. அந்த accessories-லாம் போட்டு அப்புறம் அந்த black இது கூட அவர் தான் டிசைட் பண்ணாரு. ரஃபா காட்டம் பாருங்க அப்படின்னு. So in that way he was very clear. Okay. இப்போ ஆஃப் லேட்டா நான் I don't know if this is just my observation, நீங்க பிக் பண்ற சில ரோல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஒயிட் கேரக்டரா ஒரு குட் கேரக்டரா இல்லாம இந்த மாதிரி ராங் டெசிஷன்ஸோ இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் ஷேட்லயோ ஒரு கிரே ஷேட்லயோ நீங்க பிக் பண்றீங்கன்னு நான் அப்சர்வ் பண்றேன். இஸ் திஸ் பை கான்ஷியஸா இனஃபா நம்ம சாக்லேட் பாய் ஈரா போதும் கொஞ்சம் வந்து வேற சைட் ஆஃப் ஷாம் காட்டணும் அப்படிங்கறதா இல்ல மேபி இப்போ அந்த மாதிரி அமைதான்னு தெரியல. பட் ஆல்வேஸ் எனக்குள்ள வந்து வேரியேட் பண்ணணும், பொட்டென்ஷியல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது ஆல்வேஸ் இருந்தது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கோலி சோடால யூ வில் see another shade of me. அஸ்திரம்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுல ஒரு காப்பா இருந்தா கூட ஒரு ரிட்டையர்ட் காப் வித் his one hand gone. ஓகே. அது ஒரு டீம் டைரக்டர் அரவிந்த்னு ஒரு நியூ டெபியூ டைரக்டர் நல்லா எடுத்திருக்கான். the movies come out well. I think தீபாவளிக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். Now I'm presently shooting for a film with Vijay Adiraj. நொடிக்கு நொடி. அதுல வந்து ஒரு மாதிரி ட்ரக் வேர்ல்ட்ல இருக்கேன். ஓகே. ட்ரக் வேர்ல்ட்ல உள்ள நானும் ட்ரக் அடிக்டா. பட் ரீசன் இருக்கும் ஏன் என்னங்கிறது அது வரும்போது பேசிக்கலாம். ஓகே. நோ இந்த மாசம் 20ஆம் தேதியில இருந்து துரை செந்தில் நம்ம கருடன் டைரக்டரோட படத்துல I'm entering only for the director. Because அவரோட ஒர்க்லாம் நான் பார்த்திருக்கேன். Is such a humble clear minded person. Vision is very clear. அவரோட ஒர்க் பண்ணுங்கற. சோ அதுல என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ்? அதுல கண்டிப்பா பாசிட்டிவ் தான். ஓகே. அது ஒரு பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் ரோல். ரைட். அதே மாதிரி லைக் we were discussing earlier, இதுல வந்து ட்ரெய்லர்ல ஃபுல்லாவே கத்தி எடுக்கிறது போடுறது மட்டும் தான் இருந்துச்சு. when you first debuted with 12B அந்த டைம்ல வந்து உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு நீங்க ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு. அந்த டைம்ல when you were doing such films, என்னைக்கோ ஒரு டைம் நம்ம லைஃப்ல நம்ம கரியர்ல நம்மளும் இந்த மாதிரி ஒரு ரூத்லெஸ் கேங்ஸ்டர் ப்ளே பண்ணுவோம்னு நினைச்சீங்களா? லைக் வாட் வாஸ் தி சேலஞ்சஸ் இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது? இல்ல அது வந்து நீ அறியாம நடந்த ஒரு விஷயம். பேசிக்கலி 12Bங்கிறதுலாம் நம்ம சூஸ் பண்ணல, நம்மளா சூஸ் ஆயிட்டோங்க. நம்மளை வந்து போட்டு நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அழகா இருக்க, லேசா இயற்கை உள்ளம் கேட்கும், இதெல்லாம் வந்து அப்படியே இட் ஜஸ்ட் கேம் and I just went with it. பட் உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா நம்ம இதுவாகவும் இருந்திருக்கோம். பட் இன்னொரு சைடு கூட இருக்கே நமக்குள்ள ஒரு 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 நாட் சோ சாக்லேட் பாய் இருக்கானே. அவனை எப்படி வெளிப்படுத்துறது, யார்கிட்ட சொல்றதுலாம் அப்படி யோசிக்கும் போது ஐ திங்க் கிக்னு ஒரு படம் இட் ஷோட் மீ as a cop, got me a good praise in தெலுங்கு சினிமா. அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் I was doing some films. இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி I got வாரிசுக்கு அப்புறம் I got this nodi. Now I feel that now only I feel இப்போதான் ஒர்க் பண்றேன் நான். ஆக்சுவலா I'm sitting and working on what to do for this character. லுக் எப்படி பண்ணலாம், இல்லை பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணிக்கலாம் அப்படிலாம் இப்போதான் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு as an actor. இது உங்களுக்கு இஸ் இட் கமிங் டு யூ நேச்சுரலி? ஏன்னா அது பண்ணி பழகிட்டீங்க, அந்த ஒரு லவர் பாய், அந்த ஒரு கியூட். நிறைய படங்கள் பார்ப்பேன் as an actor. நிறைய பேர் நிறைய படங்கள் பார்ப்பாங்க. அப்போ சில படங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இஸ் சத்யா, ராம்கோபால் வர்மாஸ் ஃபிலிம்.
அதில் வந்து மனோஜ் பாஜ்பாய் ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஐ திங்க் தட் இஸ் காட் இன் டு மை சிஸ்டம் ஸோ மச். ரொம்ப காமிக்கலாக இருப்பான், ஆனால் டெரராகவும் இருப்பான். அவன் கிரியேட்டட் ரெக்கார்ட்ஸ் டூயிங் தட் ஃபிலிம். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. இன் காலேஜ் டேஸ் நாங்கள் கேங்காக வந்து சத்யான்னு ஒரு படம் வந்திருக்கான், பயங்கரமாக இருக்கான் மச்சான், உள்ளே போகலாம் அப்படின்னா போயிட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வந்து திருப்பி டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் மனோஜ் பாஜ்பாய் கொடுத்தது. And of course, here also some Tamil actors and all have done gangster roles. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் சம் போர்ட்ரேல் இன் திஸ் நொடிக்கு நொடியில இன்னும் இன்டென்ஸா இருக்கும். ஓகே. ஸோ நவ் ஐம் கெட்டிங் டு பிளே வேரியேஷன்ஸ். ரைட். I think I don't know if I can call this phase of your career your second innings அப்படினா, because you're saying நீங்க வந்து you technically never took a break. அப்படி ஒரு வார்த்தை தான் வருது, re-entry, second innings. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களே சொன்ன மாதிரி you are able to show variations, different kinds of roles பண்றீங்க. Do you think in the phase of your life like you are more free to choose? எனக்கு இந்த I don't know, like அப்போ வந்து எனக்கு வர படம் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கறத விட எனக்கு இந்த படம் தான் வேணும், இல்ல எனக்கு இந்த கேரக்டர் தான் வேணுங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இன்னுமே இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, பேசிக்கலி இந்த சாய்ஸ்லாம் யாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா, who's from the industry. Okay. Who has a father to support, someone who has a father to direct, who has a brother to do a movie for you. இவங்களுக்கு வந்து உட்காந்து பேசிப்பாங்க, அடுத்தது என்னை போலீஸா காட்டு, லோக்கலா ஒன்று பண்ணுவோம், பிகாஸ் தே ஹேவ் த மனி. இப்போ நாமெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு we have come alone, so it takes time to get what you really want to do. In that way, I think after 20 odd years, 22 years I've completed, now I'm getting to play all these tough roles and all these gangsters. But முன்னாடி இருந்தது, but unfortunately I lost Jiva sir. Yeah. Unfortunately again I lost Jana sir. இவங்க ரெண்டு பேர் தான், they are very well wishers and one person is my godfather. Yeah. So இவங்கள்ட்ட சொல்லி தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போக முடியும். But unfortunately both have gone. Now ஒரு அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கேன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. Oh great. Okay. Because I'm committed with my family, my kid, everything. அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரையும் செட்டில் பண்ணி இப்போ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சில கேரக்டர்ஸ்லாம் ஆசையா இருக்கிறதெல்லாம் எப்படியாவது ஒரு கதையை ஃபார்ம் பண்ணி பண்ணணுங்கிறது மேபி 25ல நடக்கும். Great to hear. Looking forward. அந்த ஒரு ஃபேஸ்க்கு we are looking forward. இன்னொரு எனக்கு கேட்கணும் அப்படின்னா, 12B இந்த படம் வந்தப்போ there was a lot of praises for you, ஜோதிகா மேம், சிம்ரன் மேம். Unfortunately அந்த கான்செப்ட் was ahead of its time. நிறைய பேர் இப்போ எங்க அம்மா அப்பாவே நல்ல கான்செப்ட் தான், அப்போ யோசிக்கிறப்போ எங்களுக்கு புரியல, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Now that the re-release culture is there, இப்போ 12B re-release பண்ணா நல்லா ஓடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஓடும் for its concept ல, because இப்போ நிறைய அந்த டைம் லூப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்றோம். So பட் தெரியல, அந்த ப்ரொடியூசர் வந்து இஸ் நோ மோர் இன் சென்னை. அவர் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியல. ஈவன் ஐ ட்ரைட். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகணுன்னே ஐ சர்ச் ஃபார் ஹிம். எங்கப்பா விக்ரம் சிங் அவர்கிட்ட சொன்னார் 12B. ஐம் ஷுவர் 12B ஈவன் டுடே இப்போ போகிற காலேஜ் கோர்ஸ் கூட அந்த படம் என்டர்டெய்னிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது எனக்கு பயங்கரமாக நம்பிக்கை இருக்கு. பட் ப்ரொடியூசர் இல்லை, எங்கே இருக்காரு யாருக்கும் தெரியல. So maybe if I get in touch, I'll definitely make sure that Iyarkai and 12B releases now again. Yeah, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படி பார்க்கறாங்க, இப்போ இருக்கிற ஜெனரேஷனும் கண்டிப்பா கனெக்டும் ஆவாங்க, என்ஜாயும் பண்ணுவாங்க. that's what I was also thinking. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, சீரீஸ் அப்படின்னு வரப்போ வந்து இட்ஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் அ மல்டி ஸ்டாரர். ஏன்னா வந்து ஒரு கேரக்டர் ஒரு ஃபுல் 8 எபிசோட்ஸோ 6 எபிசோட்ஸோ எடுத்து பண்றதுங்கிறத விட நிறைய பேருக்கு ஸ்கோப் கிடைக்கும் அப்படிங்கிறது. என்னோட கொஸ்டின் என்னன்னா, when you are in the limelight, உங்களுக்கு நடிச்சு உங்களோட ஒரு பிரசன்ஸை தெரிவிக்கிறது ஈஸியா இருக்கும். பட் நிறைய பேரோட நாட் நெசசரிலி காம்படிஷன், பட் நிறைய பேர் இருக்கும்போது நீங்க தனியா தெரியணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷரா இருக்காதா? பேசிக்லி நான் அப்படி ஒரு தாட்ல இல்லாத ஒரு ஆக்டர். என்னோட ப்ரொஃபஷன் என்ன ஆக்டிங், பேஷனேட் அபவுட் ஆக்டிங். அதுக்காக நான் வந்து கேரக்டராக இல்லாமல் மல்டி ஸ்டாரர்னா எவ்ரிபடி இஸ் அ ஸ்டார் இன் தட் ஃபிலிம். உனக்கு வந்து உன்னோட ரோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா கோயட். இப்போது இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம். பட் டுடே தமிழ் இண்டஸ்ட்ரி ஹாஸ் நோ சாய்ஸ்.
ஃபார் த கைண்ட் ஆஃப் ஃப்ளாப்ஸ் வி ஆர் டெலிவரிங், நீ வந்து இனிமே மல்டி ஸ்டாரர் பண்ணி வேற மாதிரி கதையை அமைச்சாதான் உனக்கு படமே அமையும். திருப்பி திருப்பி லூப் மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன்னா பொதுவாக ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிகாஸ் தே பேயிங் மணி. ஸோ பிஸ்னஸ் தே வில் நாட் see the same thing. இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யூ see the star cast, everybody will have their own space. இன்செக்யூர்டாக இருக்கிறவங்க தான் ஐ திங்க் they'll not come inside. செக்யூர்டாக இருக்கிறவங்க நான் என்னோட ரோல் பேசப்படும், people will appreciate my work and I've shown another dimensionங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்தியாக ஒரு 4-5 ஆக்டர்ஸ் ஒன்றா வந்தோம்னா எஸ்பெஷலி ஃபார் சீரீஸ் ஐ திங்க் we can do wonders. And you can also pull in a lot of audience. Yeah, everybody, even you want to see something which is interesting, not boring. ஒரே ஹீரோ ஒரே ஹீரோயின் அப்படிங்கிறத விட அப்பப்போ கேரக்டர்ஸ் வந்துட்டே இருந்தாங்கன்னா it makes it more interesting for you. And web series you cannot do with 1 or 2 people. There must be some major ensemble casting இருந்தாதான் ஒரு சீரிஸே புல் த்ரூ பண்ண முடியும். Right. 23-24 years கிட்ட ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கீங்க கரியர்ல. 22 ஓகே. இந்த 22 இயர்ஸ்ல ஒரு டெசிஷன் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஆர் ஒரு டெசிஷன் ஐ ரிக்ரெட் அப்படின்னா ஏதாவது இருக்கா? ரிக்ரெட் ஐ டோன்ட். யூ டோன்ட். ஐ நம்ம எடுத்த முடிவை நம்மளே ரிக்ரெட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் வெரி ஃபூலிஷ். பட் ப்ரவுட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ, பீப்புள் டெல் மீ திஸ், எனக்கு தெரியல. அது பிரைட்டா இருக்கடா, ஃபிட்டா இருக்க, பிரைட்டா இருக்க, சிரிச்சுட்டே இருக்கிற, அவனு ஒரு படம் 2 படம் போனாலும் நொந்து போயிருக்கிறான், நீ வந்து ஜாலியா சரி என்ன பண்ணுவ, நீ டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு கார்னர்ல உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஒரு 4 செவருக்குள்ளே இருந்து என்ன வாட் ஐ யூ ஆர் கோயிங் டு டிஸ்ட்ராய் அகெயின். டிஸ்ட்ரக்டிவ் தான் ஆக போகுது, இன்னும் நெகட்டிவிட்டி கிரியேட். ஃபேஸ் த வேர்ல்ட், ஃபேஸ் த ரியாலிட்டி. யாரும் சட்டையை பிடிச்சுனா யாரும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பட் நம்ம போர்ட்ரேல் வந்து அடுத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். எவ்ரிதிங் வில் கோ ரைட், கோ வித் த ஃப்ளோ, பாசிட்டிவாக போங்க, எதுவுமே நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க, எதுவுமே லெட் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. எவ்ரிதிங் கோ ஃபேஸ் பண்ணு. ஏன்னா நீ ஓடி ஒளிஞ்சா ரொம்ப நாள் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட் at some point. ஸோ அந்த வகையில் லாட் ஆஃப் பீப்புள் டெல் மீ பிரிஸ்கா, பிரைட்டா, அப்படியே ஃபிட்டா இருக்க, happy go lucky. Yeah, just the but achieving my dream, achieving my goals, trying to do better and betterங்கிறது இருக்கு. அதுக்காக சைலண்டாவே சீரியஸாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீப் யுவர் கோல் இன் யுவர் மைண்ட். இந்த மார்னிங் டைம்ல நம்ம எந்திரிச்சோன்னே நான் ஃபர்ஸ்ட் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஜிம். அந்த இடத்துல தான் ஐ பிளான் மை என்டையர் திங்ஸ். இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் நான் if I go to a friend's place or if I go for shooting, அந்த இடத்துல அந்த மோமெண்ட்ல ரியலா இருப்பேன். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே அங்கேயும் யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் ஜிம்முக்கு போற இடம் தான், even though I'm working out, I let go all my நெகட்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல பாசிட்டிவா ஏதாவது திங்க் பண்ணணும், இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இதை எப்படி நடத்தணும், யாரை போய் பார்க்கணும், எல்லாமே அங்க தாட் போயிடும். அதோட I just move on. That's it. Okay. And scripts பத்தி சொன்னீங்க, where you're able to explore a lot of characters அப்படின்னு. Is there a non-negotiable? இப்போ இப்படி ஒரு கேரக்டர் கண்டிப்பா non-negotiable, இந்த ஒரு விஷயம் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், என் கேரக்டருக்கு இது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் அ கிரைட்டீரியா ஆர் சம்திங், லைக் என் கேரக்டர் இப்படி இருக்கக்கூடாது என்ன ஆனாலும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றது, அந்த even if you're playing a villain, is it? No, I'll not do that. You'll not do that. You don't want to. No, my daughter will kill me. You have a responsibility. Girls தப்பா காட்டுறதோ இல்ல நான் போய் ஏதோ பண்ற மாதிரிலாம் ஒரு 2 ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. I said I don't want to act. Okay. Somehow செட் ஆகாது, வராது. I don't want to do that kind of roles. Understandable. அதே மாதிரி இந்த 22 இயர்ஸ்ல சினிமா இந்த ஒரு விதத்துல மாறி இருக்கு அப்படின்னா can you like point out something? Cinema, I think after COVID has changed. நீ சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம் பண்ணாதான் மட்டும் தான் ஆடியன்ஸ் உள்ள வரும், இல்லைன்னா ஓடிடியில் 28வது நாள் உட்காந்து பார்த்துரும். ஒரு 1 month வெயிட் பண்ணா வந்துடும் எல்லா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நீ வந்து சூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் தரமாக நல்ல கதைகளாக யூஸ் பண்ணு, இல்லைன்னா தேட்டரில் உன்னை பார்க்குறது கஷ்டமாயிடும் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ டுடே ஜஸ்ட் டூயிங் அ ஃபிலிம் இஸ் கான். ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுச்சு. இப்போ
நீ நல்ல ஒரு சப்ஜெக்ட், நல்ல மேக்கிங், நல்ல எமோஷன்ஸோட கதை சொன்னா மட்டும்தான் உள்ள வருவேன். இல்லைன்னா 28ஆம் நாள் ஓடிடியில் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பாப்போம் வீட்டில். இந்த சேஞ்ச் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணியிருக்கு இண்டஸ்ட்ரியை. ரெண்டாவது இப்போ வெப் சீரிஸ்னு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எஸ்டர்டே ஒர்க்குக்காக காம்ப்ரமைஸ் நிறையா இருந்தது. பட் நவ் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் பிகாஸ் வெப் சீரிஸ் நிறையா நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. எவ்ரிபடி இஸ் டூயிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால தான் தட்ஸ் a good thing, ரைட்? ஐ திங்க் நம்ம அப்கமிங் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது 3 தான் இப்போதைக்கு இல்லைங்களா? ஓகே. அண்ட் இதை தவிர ஒரு ஐ நோ நீங்க இத்தனை வருஷம் இருக்கீங்க, ஸோ ப்ராபப்ளி எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. பட் இன்னுமே எனக்கு இந்த ஒரு ட்ரீம் ரோல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் நான் அந்த இது பண்ணல, ஊர் சைடு போய் ஒரு வில்லேஜ் கம்ப்ளீட்டா லுங்கிலாம் கட்டிக்கிட்டு, பிகாஸ் அது என்னோட சொந்த ஊர் திருப்பத்தூர் ஆக்சுவலா. ஓகே. நான் அந்த ஊருக்கு யூஸ்வலா டியூரிங் மை ஹாலிடேஸ்லாம் போவேன். நான்லாம் லுங்கில தான் சுத்தின்னு பனியன் கூட. பட் இங்க தான் வந்து 12 பார்த்ததுக்கு அப்புறம் இமேஜ் மாடல் மாதிரி தெரியல, இந்த மாதிரி தேய் நான் அந்த ஊர் பையன்பா. அங்க ஐ ஹவ் சீன் தட் லைஃப். பட் என்னடானா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீழே இறங்கி போய் பண்றோம் அப்படின்னா நல்லா இருக்கணும், இம்பாக்டா இருக்கணும், சோல் ஆஃப் த ஃபிலிம் சூப்பரா இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கிறதுனால ஸ்டில் ஐம் நாட் காட் தட் ஜானர். ஓகே. பட் மேபி நான் சொன்னேன் இல்லையா 25th ப்ரொடியூஸ் பண்ணுவேன். I'll insist to do a film where I play that interesting character. Looking forward. Yeah. Thank you so much for your time, Shyam. It was very nice talking to you. Thank you. Such a nice conversation. Thank you.